நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா வேறு ஒரு பழைய என்ஜிஓவாக நீங்கள் இருக்கீங்க. ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. புதுசாக நீங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது நிறைய ஃபேக் கன்சல்டன்சிஸ் வருவாங்க, ஃபேக்கான சில ஏஜென்ட் வருவாங்க, உங்களுக்கு ஃபண்ட்ஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலலாம் நீங்கள் கவனம் செலுத்தலாமா வேணாமா? எப்படி இதிலேருந்து தப்பிக்கிறது? எதை ஸ்கேம்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா நீங்கள் புதுசாக இருந்தாலும் சரி, பழைய என்ஜிஓவாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக இப்போ தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிற என்ஜிஓவாக இருக்கீங்க, உங்களுக்கு ஐடியா வேணும்னாலும் அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது எப்படின்றத ஃபுல் வழிமுறையை நம்ம சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த 20 நிமிஷம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜிஓனா என்ன, அந்த என்ஜிஓவில் நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் தற்காத்துக்கிட்டு நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம், யார்கிட்ட போய் நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும், அது எப்படி நீங்கள் பண்ணணும், அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும், அந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறதுக்கு எப்படி நீங்கள் என்ன மாதிரி ஆளுங்களை சூஸ் பண்ணி வாங்கணும். ஏன்னா இப்போ என்ஜிஓன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா டொனேஷன் ஸ்கேம்ஸ் காட்டிலும் சர்டிஃபிகேட் ஸ்கேம்ஸ் நிறைய இருக்குது. ஏகப்பட்ட சர்டிஃபிகேட்ஸை சொல்லுவாங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற அமௌண்ட்டு வேரியாக இருக்கும். ஸோ நிறைய இந்த மாதிரி என்ஜிஓஸ்லாம் ஏமாந்துக்கிட்டு சில பேர் கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொடுத்து ஏமாந்துட்டேன், எப்படி நம்ம அந்த சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கிறது, இப்போ அவங்களுக்கு எனக்கு எடுக்காமல் எனக்கு பணத்தை வாங்கிட்டாங்க, அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை வாங்கியிருப்பாங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் விளக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வேறு எங்கேயோ போய்ட்டு நீங்கள் ஏமாற மாட்டீங்க. மெயினாக ஏமாறக்கூடாதுன்றதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதுலேயே நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நான் சொன்னது மட்டும்தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது அப்படின்றது கான்செப்டை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டு நீங்கள் அதில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ அன்வான்டாக நீங்கள் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் நிறைய என்ஜிஓ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு ஆக்டிவிட்டி பண்ண முடியாமல் ஸோ டைம் வேஸ்ட் நிறைய பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி என்ஜிஓ இருந்தால் கூட என் வீடியோ அந்த 20 நிமிஷம் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட மைண்டில் ஒரு பெரிய ஒரு பிரேக் டவுன் கொடுத்து இதுதான் வழி, இதில் போனால் மட்டும் தான் நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும், இப்படி தான் நம்ம என்ஜிஓ வழி நடத்தணும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ புதுசாக ஒரு என்ஜிஓ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஐடியாஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த என்ஜிஓ சார்ந்து இருக்கிற எல்லாருமே இந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸும் இதில் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட வீடியோ அந்த ஃபுல் வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நான் மறுபடியும் அதுக்கு ஒரு ரிப்ளை பதிவு ஒன்று போடுறேன். தேங்க்யூ.